டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடமலைகுண்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடமலை மயிலை பாரதிய ஜனதா கட்சி வடக்கு ஒன்றியம் கடமலைகுண்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி வடக்கு ஒன்றிய தலைவர் எஸ். ராஜா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிலத்தரகர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அகில இந்திய தலைவர் விருகை கண்ணன் வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் அகமது நகர் அருகே இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் நலச்சங்கத்தின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் கிங் உசேன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் நலச்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் விருகை கண்ணன் மற்றும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான அப்துல் சமது ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சங்கத்தின் தலைமை அலுவலகத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்ததுடன் சங்க கொடியினை ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் கண்ணன், நிலம் வாங்குபவர்களும் நிலங்களை விற்பவர்களும் மிகவும் சிரமப்பட்டுதான் வாங்குகிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். நிலத்தரகர்கள் அவர்களிடம் கமிஷன் தொகையை இவ்வளவு வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது, அனுசரித்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நிலத்தரகர்கள் மற்றும் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவ வேண்டும் எனவும் விளிம்பு நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கல்வியினை பெற்றுத்தர வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இதில் நிலத்தரகர்கள் சங்க மாநில துணை செயலாளர் பாருக் அலி, ரியல் எஸ்டேட் மாநில துணை செயலாளரும் திருவாதூர் ஊராட்சி மன்ற தலைவருமான பாரதி பாபு, நிலத்தரகர்கள் சங்க மாவட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன், திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் தனபால், புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பக்கீர் முகமது, வாயிலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா மதன் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள், பில்டர்ஸ், லேண்ட் டெவலப்பர்ஸ், நிலத்தரகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப பேச முடியல. அதனால வந்த மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி அனைவருக்கும் கீழ் லெவலிருந்து மேல் லெவலிருந்து எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்ம மாநில பொறுப்பை எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய நன்றி தெரிவித்து அதெல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த படிப்பெல்லாம் விளம்பரத்தெல்லாம் போட்டால் அது மரியாதையாக இருக்காதுன்றதுனால அதை நாங்கள் கவனமா அதை பண்றது கிடையாது. இப்போது கேரளாவில் நடந்த ஒரு பெரிய மழையினால எங்கள் சங்கத்தின் சார்பாக விழுப்புரத்தில் ஓய்வு பெற்ற வன காப்பாளர்கள், வன காவலர்கள், மிகை பணியிடை காவலர்கள் நலசங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கருவூல அலுவலக வளாகத்தில் ஓய்வு பெற்ற வன காப்பாளர்கள், வன காவலர்கள், மிகை பணியிடை காவலர்கள் நலசங்கத்தின் ஒருங்கிணைந்த விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் கூட்டம் சங்க தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் லூர்துசாமி, செயலாளர் சின்னசாமி, பொருளாளர் கண்ணன், துணை செயலாளர் ராஜேந்திரன், இணை செயலாளர் காளியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும், 70 வயது முடித்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% சிறப்பு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இறுதியாக அமைப்பு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். முடிந்த ஓய்வுதாரர்களுக்கு 10% சிறப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டம் குளறுபடி உள்ளது, அதை நீக்கி காசில்லா மருத்துவம் செய்வதற்கு ஆவணை செய்ய வேண்டும். குடும்ப பாதுகாப்பு நிதி 50 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக வழங்க வேண்டும். கொரோனா காலத்தில் வழங்க வேண்டிய அகவிலைப்படி 3 நிலுவைத் தொகை உள்ளது. இந்த வயதான காலத்தில் அதை கொடுத்து உதவினால் அரசும் மகிழ்ச்சி, வயதான காலத்திற்கு ஓய்வு பெற்றவர்களும் மகிழ்ச்சி என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழக அரசு மத்திய அரசு இணையான திட்டத்தை, ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு இணையாக வழங்க வேண்டும். மருத்துவ படியில் 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். மத்திய ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் விஜயகுமார் இல்ல திருமண விழாவையொட்டி அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மணமக்களை வாழ்த்தினார். விழுப்புரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் NVR என்கிற விஜயகுமார் என்பவரின் சகோதரர் ஜக்காம்பேட்டை ராமகிருஷ்ணன் அகிலா தம்பதியரின் மகள் நிவேதாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரகு ராமச்சந்திரன் ஸ்ரீபிரியா தம்பதியரின் மகன் விஜய் ஆனந்திற்கும் நடந்த திருமணத்தையொட்டி அவர்களது இல்லத்திற்கு சென்று திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மணமக்களை வாழ்த்தினார். இதில் திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன், அதிமுக நிர்வாகிகள் உதயகுமார், ரூபன், ராஜ், முருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அண்ணா கொஞ்சம் ஜன்னியில் எனக்கு தெரிய மாட்டேன். வாங்க அவங்க பார்த்துக்கணுமா, விஜய் பார்த்துக்கணுமா. டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் கலிவர்தன் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் பாஜக நகர தலைவர் பத்ரி நாராயணன், தரவு மேலாண்மை பிரிவு மாநில செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரதத்தின் தலைவர் JP நட்டா. டெல்லி பழனி அருகே 144 ஆண்டுகளாக செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளி IT நிறுவனம் உதவியுடன் நூற்றாண்டு விழா கொண்டாடியது. பழனி அருகே ஆயக்குடியில் செயல்பட்டு வருகிறது அரசு உயர்நிலைப் பள்ளி. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட இந்த பள்ளி கடந்த 144 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சி சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் செயல்படும் ஜூஸ் பை டஜைஸ், நம்ம யாட்சி, வில்லேஜ் பெல்ஸ் உள்ளிட்ட IT நிறுவன பணியாளர்கள் உதவியுடன் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆடல், பாடல், நடனம் என தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்களுக்கு IT நிறுவன பணியாளர்கள் பாராட்டி பரிசுகளை வழங்கினர். மேலும் அரசு பள்ளிக்கு IT நிறுவனம் மற்றும் வில்லேஜ் பெல்ஸ் தன்னார்வலர்கள் இணைந்து பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டிடங்களுக்கு மராமத்து பணி செய்து கொடுத்ததுடன் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் CCTV கேமராக்களையும் அமைத்துக் கொடுத்தனர். அரசு பள்ளிக்கு தேவையான உதவிகளை வழங்கிய IT நிறுவன பணியாளர்களுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
வணக்கம், என் பேர் கீர்த்தி. டெக்ஜைஸ் நிறுவனத்தோட டைரக்டர் நான். இந்த வருஷம் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஆண்டு விழா நடக்குது. ஸோ வில்லேஜ் பெல்ஸ்லேருந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்கூலை பார்த்துட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டேலண்டட், அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து வராங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லா கிட்ஸுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் லஞ்சும் ஸ்நாக்ஸுமே எங்கள் நிறுவனத்துலேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்டு விழா தனியார் பள்ளியில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆண்டு விழா நடத்தணும், நூற்றாண்டு விழா நடத்தணும்னு சொன்ன தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் உண்மையே ரொம்ப ரொம்ப. என் பேர் சிவா, ஃபவுண்டர் ஆஃப் ஈஸ்டர்ன் டெக்னாலஜிஸ். எங்கள் நிறுவனம் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணியிருக்கு. எங்கள் நிறுவனத்தை இங்கே அழைத்த கௌதம் கண்ணன் வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப டேலண்டட். ஸோ இவங்களுக்கு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்னென்ன தேவைகளோ எங்கள் நிறுவனத்தினால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம். அரக்க குணம் கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டன பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பேச்சு. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டை பகுதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசிய மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன், ஓட்டு வேண்டும் என்றால் மோடி விவேகானந்தர் பாறைக்கு வருவார், தமிழ்நாட்டிற்கு வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு வருவார், திருக்குறளை சொல்வார், ஆனால் நிதியை வடமாநிலங்களுக்கு ஒதுக்கி விடுவார். வெள்ள பாதிப்பு நேரத்தில் தமிழ்நாட்டை பார்வையிட்ட தமிழ் பெண் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு என ஒரு நிதியை ஒதுக்குவார் என நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஒன்றும் செய்யாத அரக்க குணம் படைத்த அரக்கி என நிரூபித்து விட்டார். கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதல்வர் செய்துள்ளார். அதில் இதுவரை இல்லாத வகையில் 2000 கோவில்களுக்கு மேல் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்டவைகளின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். அதே போன்று ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டுள்ள எண்ணற்ற பணிகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் அதிக அளவில் தனது சட்டமன்றத்தில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளதாக பேசினார். மேலும் தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் தனக்கு எதிராக வலுவான வேட்பாளரை நிறுத்தினால் தனது பலத்தை காண்பிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு கோடியே 16 லட்சம் பேர் நம்ம பயன்பட்டு இருக்கிறோம். வகையில் எல்லாமா எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது மட்டுமல்ல, விடியில் பயணத்தின் மூலமா 57 லட்சம் பெண்கள் தினமும் பயன்படுறாங்க. ஒரு முக்கியமான திட்டம். அதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு திட்டமா. எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டம் அது. அதிகம் சாப்பிட்டுமா, கல்விதான் முக்கியம் என்ற நோக்கத்தோடு அந்த காலை உணவு திட்டத்தையும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இது என்ன ஒரு சிறப்புனா, எங்க வீட்டில் என் ஒய்ஃப் இந்த திட்டம் ரொம்ப சிறப்பா இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு பகுதியில் கொட்டையனூர் ஒரு கிராமத்தில் நடந்தே போய் பார்த்தோம். அங்கேயும் அந்த மக்களை தேடி மருத்துவ டப்பா இருக்குது. எதுக்குமா? ஏற்காடு. திருக்கோவிலூர் அருகே பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள மணம்பூண்டி ஊராட்சியில் உள்ள விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே அலுவலகத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே மாவட்ட தலைவரும் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் செந்தில்குமார் தலைமையில் விழுப்புரம் மண்டல பார்க்கவகுல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மண்டல புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு தொடர்ந்து அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் கோதண்டபாணி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் தங்கவேல் உடையார், மாவட்ட செயலாளர் செல்வம், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பொன்முடி, இலக்கிய அணி மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன், தெய்வீகன் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் குருமூர்த்தி, மாவட்ட பொருளாளர்கள் குணசேகரன், கார்த்திக், மாவட்ட மாணவரணி தலைவர் பிரசாந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அவருடைய பொறுப்பு
பண்ணுறவங்க உபயோகம் மட்டும் நம்பர் இருக்குது. பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக ஆயை காயிதை மில்லத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத்தார்கள் சார்பில் இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பல நாட்களாக பாதங்களில் வலியோடு நடந்து வரும் பக்தர்களுக்கு ஆயை காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத்தாரர்கள் சார்பில் 3ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த இந்த செயல் பக்தர்கள் பாராட்டத்தக்கதாக இருந்தது. பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு பாதங்களில் மசாஜ் செய்தும் மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கியும் முதலுதவி செய்து வருகின்றனர். இந்த நிகழ்வின் தலைமையாக காயிதே மில்லத் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அஜ்மத் அலி மற்றும் JRC மாவட்ட கன்வீனர் ரவிச்சந்திரன் முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றினர். மேலும் முன்னிலையாக சமூக ஆர்வலர் பொன் முருகானந்தம் மற்றும் மன்சூர் உசேன், ஜெகநாதன், அக்பர் அலி, சின்னவர் என்கிற அஜ்மத் அலி, நாமக்கல் முகமது அலி, ராஜா முகமது, முகமது அப்துல்லா, சபிக் அகமது, பாரிஸ் அகமது, முகமது அஜார், முகமது ஆசிக், திலகவதி, லதாமணி, செவிலியர் அழகம்பால், களஞ்சியம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மருத்துவ முதலுதவி முகாம் சிகிச்சை நடைபெற்றது. செய்து வருகிறோம். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக செய்து வருகிறோம். இன்னும் தொடர்ந்து செய்வோம். மற்ற ஊர்களிலும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இங்கே ஆயக்குடியில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து இங்கே மருத்துவ முதலுதவி முகாம் நடக்கும். நானும் தொடர்ந்து 3 வருஷமாக இங்கே வரப்போ வந்துருக்கேன். திருக்கோவிலூரில் ரோட்டரி சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், RP ரவிச்சந்திரன் ஏஜென்சி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் SS வாசன், ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் LIC முத்துக்குமாரசாமி, முன்னாள் ராணுவ வீரர் கல்யாண்குமார், ரவிச்சந்திரன், காமராஜ், ராஜேஷ், RCC நிர்வாகிகள் சிதம்பரநாதன், தேவி பாலமுருகன், ஹரிகிருஷ்ணன், முரளி மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவர் மற்றும் செவிலியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவம் பார்த்து 40ற்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நெய்க்காரப்பட்டியில் ரேணுகாதேவி கல்வி குழுமத்தின் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் அமைந்துள்ள நெய்க்காரப்பட்டியில் நடைபெற்ற எஸ்ஆர்டி கல்வி குழுமத்தின் அங்கங்களான ஸ்ரீ ரேணுகாதேவி தொடக்கப்பள்ளி, ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலைப்பள்ளி, பிஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் இணைந்து நடத்திய ஆண்டு விழா நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளிலும் பேச்சு போட்டிகளிலும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விஜய் டிவி கலக்கப்போவது யாரு நடுவரும் பேடை பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினார். மேலும் அவர் கூறுகையில், நாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவரவர்கள் தடுமாறும் காலத்தில் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். மேலும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ்ஆர்டி கல்வி குழுமத்தின் தாளாளர் ரஞ்சிதம், ராமச்சந்திரன், ராஜ்மோகன், கிரிநாத், பவிதா மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.